இப்ப எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம். எல்லாமே எப்படியாவது இதுக்கான விடைய தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஷோ மீ த வியூ அப்படின்னு சொல்லி இருக்கு ஒரு யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலுக்கான டிக்டாக் அக்கவுண்ட்டை வந்து டிக்டாக் இதால பேன் பண்ணியிருக்காங்க. அது ஏன்? என்ன காரணம்? அப்படின்னு சொல்லியான வீடியோஸ் தான் இதுல பார்க்க போறோம். என்ன அப்படி வீடியோ பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவர் யாரு அப்படின்னு சொல்லி, அவர் வந்து பேர்வல பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர். அவர் வந்து ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து அவர் இலங்கை எப்படியாவது முழுமையாக சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு குறிக்கோளோட இன்னைக்கு 40வது தினத்துல புத்தளம், மேல் மாகாணத்தில் இருக்க புத்தளம் அந்த ஏரியாவில் வந்து இன்னைக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக பண்ண அப்டேட்டில் இருந்து தெரிய வந்துச்சு. அவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்படியாவது அவர் வந்து முன்னையிலேருந்தே ஒரு யூடியூப் சேனல் 2021 யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக அவர் வந்து சின்ன சின்ன வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு போயிட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காரு. நம்மளும் பார்த்துருக்கோம். அதில் பெருசாக வியூஸ் போகல அப்படின்னு சொன்னோன்னே அந்த நேரத்தில் சிறிய சிறிய பயணங்கள்ல தான் மேற்கொண்டிருக்காங்க. முக்கியமாக அவர் வந்து பேர்வளையிலேருந்து சிவனொளிபாத மலை 3 நாட்களை வந்து சிவனொளிபாத மலையை நடைப்பயணமாக போயிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பேருவளையிலிருந்து கொழும்புக்கு வெறும் 12 மணித்தியாலங்கள் இல்லைன்னா 13 மணி அந்த கால வரை இடைப்பட்ட காலத்தில் இவர் வந்து நடைப்பயணமாக வந்து கொழும்பு அடைஞ்சிருக்காரு. அப்பையிலேருந்தே இவருக்கு ஒரு முடிவு ஒன்று இருந்திருக்காரு, எப்படியாவது நடந்து சரி நம்மளோட சாதனை நிலைநாட்டிக்கணும், நம்மளை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. அதுண்ட பிரதிபலனா தான் இப்போ ஷோ மீ த வியூ அப்படின்னு அந்த யூடியூப் சேனலில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே அந்த இப்போ சம்கி இவரோட இந்த யூடியூப்க்கு ஏற்ற மாதிரி இவருக்கான டிக்டாக் அக்கௌண்ட்னு வச்சிருக்காரு. அது ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் வந்து என்னன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட 14 மில்லியனுக்கு கூடுதலான லைக்கை இவர் தன்வசம் வச்சிருந்தாரு. அதை வந்து டக்குன்னு பேன் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடிக்கிறோம். அவங்க எப்பீல் பண்ணியிருக்காங்களா, ஏன் எங்களோட டிக்டாக் அக்கௌண்ட்டை வந்து இல்லாமல் ஆக்குனீங்க, அதுக்கான சரியான பதில் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எப்பீல் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் இது வரைக்கும் அதுக்கான சரியான காரணங்கள் கிடைக்கல அப்படின்னு. ஒரு டிக்டாக் அக்கௌண்ட்டையோ ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையோ பேன் பண்ணுறாங்க அப்படி சொன்னால், ஒரு உதாரணம் டிக்டாக்கை பேன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிக்டாக் நிறுவனத்தால் சில பல கொள்கைகள் வச்சுருப்பாங்க. இந்த கொள்கைக்குள்ளே அடங்கினா மட்டும்தான் உங்களை வீடியோ போஸ்ட் பண்ணப்படும், பப்ளிசிட்டி பண்ணப்படும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு வார்னிங் பண்ணுவோம். அந்த வார்னிங்கை நீங்கள் எடுக்கலை, அதுக்கான சரியான பதில் எங்களுக்கு அளிக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களோட டிக்டாக் அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணப்படும். அதன் அடிப்படையில் தான் அவரோட வீடியோ வந்து பேன் பண்ணியிருக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இப்போ அவர் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கப்ப அவரோட வேலையை நடக்கிறது தான். ஸோ நடந்து போயிட்டு இருக்கப்ப அவருக்கு பின்னால் வராங்க அவங்களோட ஃபேன்ஸ். நம்மளும் பார்த்தா கட்டாயம் போத்தான் செய்வோம். அதனால அந்த ரோட்ல இது வர்ற பிரச்சனைகளுக்காக இருக்கலாம். சரியா? அது வந்து அது சம்பந்தமான யாராவது ரிப்போர்ட் பண்ணியிருக்க ஒரு அக்கௌண்ட்டை கூடுதலான பேர் ரிப்போர்ட் பண்ணால் அது கட்டாயம் பேன் பண்ணப்படும். அப்படியா இருக்கலாம். இல்லைன்னா இப்போ கிட்ட லாஸ்ட் ஒன் போட்டார், அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கல அவங்க அந்த வெயிலில் முட்டிக்காலில் இருந்த மாதிரி ஒரு வீடியோஸ் இருக்கு. அதில் இவரே கேட்பார், ஏன் இப்படியெல்லாம் இருக்கீங்க, என்ன பார்க்க இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாரு. அதனாலே சில வேலை பேன் பண்ணப்பட்டிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா முக்கியமாக என்னன்னா நம்மள ஒருத்தர் வளர்றாரு அப்படின்னு நினைச்சா கட்டாயம் அவர் வளர விடாமல் பண்றது நம்மளோட பாலிசி ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா நம்மளே இருந்து ஒருத்தர் மேலே வர்றாரு அப்படின்னா நமக்கு சந்தோஷம் தான். அந்த மாதிரி நம்ம எப்பயுமே விட மாட்டேங்கிறோம். அது யாராவது ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன பொறுத்தவரை அப்படிதான், யாராவது கூடுதலான பேர் ரிப்போர்ட் பண்ணனால அந்த அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணப்பட்டிருக்குமா இருக்கும். சரியான தகவல் இன்னும் கிடைக்கல. சரியான தகவல் கிடைச்சோன்னா கட்டாயம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம், அவர்கிட்ட டிக்டாக் அக்கௌண்ட் வந்து ஏன் பேன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் இதுக்கான பதிலை நீங்கள் சொல்லலாம். சில வேளை நான் தேடி பார்த்தது பிழையா இருக்கலாம். உங்களுக்கு இது சரியான விஷயம் தெரிஞ்சால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியான நான் திரும்ப வீடியோன்னு போடுறேன்.